அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமண தடை நீங்க திரு அருணகிரிநாதர் அவர்கள் வழங்கிய திருப்புகழ் பற்றிதான். திருப்புகழ் என்பது முருகக் கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி பாடல். கிட்டத்தட்ட 13,000க்கும் மேலான பாடல்கள் கொண்ட இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. பிரச்சனைகளில் இருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள், நன்மை நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருப்புகழை பாராயணம் செய்தாலே போதும் என கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது சொற்பொழிவில் அடிக்கடி குறிப்பிடுவார். அப்படித்தான் வீட்டில் திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறது. இதற்கு தீர்வு ஏதேனும் உண்டா என்று கேட்பவர்களுக்கு கலியுக கடவுளான முருகனின் திருப்புகழில் ஒரு பகுதியை நமக்கு தருகிறார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வெறும் வார்த்தையாக இல்லாமல் உறுதியாகவும் நிச்சயமாகவும் கூறுகிறார். இந்த திருப்புகழை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்களுக்குள் திருமணம் நடப்பதற்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடி அருளிய திருமந்திர திருப்புகழை திருமணம் ஆகாதவர்கள் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் ஒரு நாளைக்கு 6 முறை வீதம் 48 நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான திருமண தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கும். 48 நாள் முடிவதற்குள் நல்ல வரன் கிடைக்கும். இந்த திருப்புகழை திருமணம் ஆகாதவர்களோ அல்லது அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ தினமும் பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானின் முன்பு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து இந்த திருப்புகழை ஒரு மண்டலம் நிச்சயம் சொன்னால் திருமண தடைகள் அனைத்தும் விலகும். அதோடு முருகப்பெருமான் மீது மிகுந்த நம்பிக்கையுடனும் மனமுருகியும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திருப்புகழை படித்தால் குடும்பத்தில் விட்டு சென்ற உறவுகள் சேரும் என்பதும் நிச்சயமான உண்மை. கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ, பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்று சேரவும் இந்த பாடலை பாராயணம் செய்யலாம். இந்த பாடலானது திருச்செந்தூர் முருகனை நினைத்து பாடப்பட்டது. மனதில் உள்ள துன்பங்கள் கவலைகள் அகன்று மணமாலை கைகூட முருகப்பெருமானின் திருமார்பில் இருக்கும் மாலையை வேண்டி பாடுவது போல் இப்பாடல் உள்ளது. இதேபோல் திருப்புகழில் அறுபடை வீடுகளிலும் வீற்றிருக்கும் முருகர் பற்றி தனித்தனி பாடல்களாக பாடப்பட்டுள்ளது. இப்போது இந்த திருப்புகளை பார்ப்போம். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, மால் கொண்ட பேதைக்குன் மடனாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள் மாயே, மால் கொண்ட பேதைக்குன் மடனாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள் மாயில் கொண்டு வேலை பண்டெறிவோனே, மீரங்கொள் சோரர்க்கும் குலகால, நாலந்த வேதத்தின் பொருளோனே, நான் இன்று மார்த்தட்டும் பெருமாளே, நான் இன்று மார்த்தட்டும் பெருமாளே.